பிஸ்கட்டோட விளம்பரம் எல்லாம் பாத்துருக்குல்ல, நிறைய புரோட்டீன் கலந்து இருக்கு. அதனால நாங்க பிரம்மி எல்லாம் இதில் தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, எவ்வளவு தலைவலி இருக்கா, ஒத்த தலைவலி இருக்கா, நோஸ் ப்ளோக் இருக்கா, தும்மல் இருக்கா, சைனஸ் இருக்கா, வித்தின் செகண்ட் இந்தாங்க. என்ன ஆட்டம், 3000 ரூபாய் செலவு பண்ணிட்டு. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் கார்டன் விசிட் தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய இருக்கு பேஷன் ஃப்ரூட். ஹாய், இங்க பாருங்க எவ்வளவு பேஷன் ஃப்ரூட் இருக்கு. ஸ்பைஸ் கார்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஆயுர்வேதிக் கார்டன் விசிட். இது 6 o'clock வரைக்கும் டைம்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 o'clock. இங்கே நிறைய மெடிசினல் பிளான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா விதமான ஸ்பைசஸும் இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்டார் அன்னாசி, சினமன், பிளாக் பெப்பர், க்ளவ், கார்டமன் எல்லாமே இருக்குங்க, எல்லாமே இருக்குங்க. நிறைய மெடிசின்ஸ் இருக்கு, ஆயுர்வேத மெடிசின்ஸ் இருக்கு, சாக்லேட் ஃபேக்டரி எல்லாமே இருக்கு, ஆர்கானிக் ஆக்ல ஸ்பைசஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, चलो உள்ள எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவன கூட்டிட்டு வரேன் நான், நீங்க போங்க. ஓகே, இது என்ட்ரன்ஸ். बदन दे दे। हां सी यू देखो मां। श्योर, थैंक यू। प्लीज कम தாடி கைய புடிச்சுக்கறேன். போ, நீங்க அப்படியே கொஞ்சம் இருக்கீங்க. வணக்கம், நீங்க எந்த ஊரு? பெங்களூர். ஓகே, இது வந்து ஸ்பைசஸ் அண்ட் ஆயுர்வேதிக் கார்டன். நம்ம வேற எந்த கார்டன் பார்க்க போனாலும் அங்க ஒரு கைடு எல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம அங்க போய் பூக்கள் எல்லாம் பார்த்து தண்ணியில நீச்சல் அடிச்சு லைட் ஷோ பார்த்து அப்படியே டைம் பாஸ் பண்ண வேண்டியதான். இதுக்குள்ள உங்களுக்கு கொஞ்சம் விவரத்தை கிடைச்சிட்டு ஸ்பைசஸ் அண்ட் ஆயுர்வேதிக் பிளானை பற்றி எல்லா டீட்டெயிலும் நான் சேர்ந்து வந்து சொந்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணா வாங்கிருக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, இது கொஞ்சம் தூரம் இது பார்க்கும்போது இது ஷூ மாதிரி தெரியும். இது காலி, இது ஷூ இப்படி சிரிச்சு வச்ச மாதிரி. ஓகே, லேடிஸ் ஷூ ஃபிளவர் சொல்லும். ஓகே, இது வந்து ornament plant, only for show. எல்லா கிளைமேட்டிலும் வந்துருது. ஓகே, அதுக்கப்புறம் தேங்காவோட பூ பார்த்தா, தேங்காய் பூ வந்திருக்கு பார்த்தா, அதுல இருந்து கேரளாவோட ட்ரெடிஷனல் மருந்து வந்து தயார்படுறது உண்டு ஆஃப்டர் டெலிவரி. ஓகே, டெலிவரி முடிஞ்சா நிறைய பொம்பளை இருக்கு, இடுப்பு வலி, முட்டு வலி, முதுகு வலி எல்லாம் வந்துடும். ஷோ பிளான்ட். ஓகே, முதுகு வலி எல்லாம் வந்துடும். அதெல்லாம் கிளியர் பண்ணிடும். உள்ள கொஞ்சம் வேஸ்டேஜ்ல இருந்தா கொஞ்ச நாள் முடியும் சிஸ்டம் மாறிடும், ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அது கிளீன் பண்ணிடும். உள்ள மறுபடியும் ஸ்ட்ரெங்தன் பண்ணிவிடும், பிரஸையா தயார் பண்ணிடும். பாப்பாவுக்கு பால் கொடுத்து பால் தாசி தான் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். கேரளாவில் ஒவ்வொரு பொம்பளை ஆஃப்டர் டெலிவரி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிடும். இது வந்து அத்திப்பழம், நல்ல பெரிய இலையுள்ள அத்தி எல்லாம் உங்க பாத்துருக்கோம். அது வந்து ஆஸ்திரேலியன் அத்தி, இது வந்து நாடன் அத்தி, இந்தியன் அத்தி. அத்திப்பழம் சாப்பிட்டா ஹீமோகுளோபின் எல்லாம் தாசி, எலும்பு பவருக்கு நல்லது, இம்யூனிட்டி பவருக்கு நல்லது. அதனால இம்யூனிட்டி பவருக்கு பாடி எல்லாம் மருந்து கலக்கலாம். அந்த மாதிரி உள்ள ஒரு மிராக்கிள் ப்ராடக்ட் தயார் பண்ண இது இந்த நொச்சில இருந்து. வெரிகோஸ் நொச்சி. நொச்சி ஆயில் இருக்கு அவங்க கிட்ட. ஆயில். ஓகே, இது வந்து சுண்ணாம்பு வள்ளி. ஓகே, இது சில ஆளுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனவருக்கு முட்டு வலி, முதுகு வலி, நடுவலி எல்லாம் வந்துருச்சுன்னா ஏதாவது மருந்து யூஸ் பண்ணிடுச்சுன்னா அந்த டைம்ல அந்த வலி போடும். ஆனா கொஞ்ச நாள் முடிஞ்சு மறுபடியும் வரும். இந்த மாதிரி உள்ள பிரச்சனைக்கு இதோட ஆயில் பெர்மனன்ட் சொல்யூஷன். 21 நாள் கண்டினியூ யூஸ் பண்ணி ஒத்தலம் கொடுத்து அந்த இடத்துல அந்த வலி வர மாட்டேன். ஏஜ் ஜாஸ்தி இருந்துன்னா கொஞ்சம் ஜாஸ்தி நாள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபேட்டி லிவருக்கு, லிவர் சிரோசிஸ்க்கு, லிவரோட ஹெல்த்துக்கு எல்லாம் மருந்து தயார் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கு. தமிழ்ல பேரண்டு நாங்க சங்கலம் பேரண்டு, சங்கலம் வந்து செயின் மாதிரி வந்திருக்கோம். அதே மாதிரி இதோட சைஸ் பார்த்தா நம்ம எலும்பு மாதிரி தான் ஜாயிண்ட் வந்திருக்கு. அரிக்கிறது இல்ல, இது வலிக்கு. ஓகே, எஸ்பெஷலி இது வந்து ஜாயிண்ட் பெயினுக்குள்ள மருந்து தயார் பண்ணுது. இப்போ ஒரு செடியில இருந்து எல்லா மருந்து தயார் பண்ண முடியாது, அதுக்கு நிறைய செடிகளை சேர்த்து தான் மருந்து தயார் பண்ணது. அதே மாதிரி இது ஒன்லி டெமோ கார்டன். ஓகே, இது வந்து பிரம்மி.
ஓகே பிரம்மி ஃபார் பிரெயின் டெவலப்மெண்ட், மெமரி பவர், கான்சென்ட்ரேஷன், ஐக்யூ லெவல், எஸ்பெஷலி கண்ணோட பார்வை. ஏன்னா சின்ன பசங்கள தாசி மொபைல் நோண்டா கண்ணு கெட்டு போறது. நம்ம எபிதாவலும் சார் லைஃப்ல எத்தனை தாசி யூஸ் பண்ண சொன்னா பிரம்மி. அதனால அவர் எந்த ஸ்கூலுக்கு இனோகிரேஷன் எந்த வேலைக்கு போகும்போது எல்லா பசங்களுக்கும் ஒரு பிளான் பிரம்மியோட கொடுத்துருந்து. ஏஜ் லிமிட்ல 2 வயசுக்கு வரை எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஹைப்பர் டென்ஷன்ல தூக்கம் இல்லாம இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். தலைமுடிக்கல எண்ணெய் கூட தயார் பண்ணலாம். இது வந்து சஃபேது முஸ்லி முஸ்லி பவர் எக்ஸ்ட்ரா உங்க கேள்விப்பட்டிருக்கோம். அஸ்வகந்த மாதிரி ஆக்சுவலி அஸ்வகந்தோட பிளான்ட் இருந்து அது இப்போ கெட்டு போயிருச்சு. அஸ்வகந்த வந்து கிங் ஆஃப் ஆயுர்வேதா. அதுக்கப்புறம் இந்தியன் வயாகிரா கூட சொல்லுவாங்க. இம்யூனிட்டி பவர், ஸ்டாமினா, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இதுக்கெல்லாம் உடம்பு ஏத்துறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம். சரி பாருங்க நல்லா இது காஃபியா? காஃபி இங்க இருக்கு, நான் சொன்ன கொடுக்கிறேன். அந்த சின்ன பிளான்ட் வந்து நிலமரி நெல் சொல்லுவோம், இல்லன்னா நீலினி, நீலமரி, நீலாம்பரி, இங்கிலீஷ்ல இண்டிகோ. தலைமுடி சம்பந்தமான ஏற்று பிரச்சனை மருந்து தயார் பண்ணது. முடி தாசி கீழே கூட்டுது, டாண்ட்ரஃப், ப்ரீமெச்சூர் கிரைன்ஸ், ஹேர் ஸ்பிளிட்டிங், கலர் சேஞ்ச், எந்த பிரச்சனை இருந்தாலும் 4 வாரத்துக்கு உள்ள பிரச்சனை நிற்பாட்டிடும். இன்னொரு 2-3 வாரத்துக்கு ரெகுலர் பண்ணிடும். பூசு வருதெல்லாம் கருப்புக்கெல்லாம் ஸ்ட்ராங்கா நெட்டா வந்து இப்போ வெள்ளையானது பிரவுன் ஆனது எப்பவுமே நமக்கு பெர்மனன்ட்லி கருப்பாக்க முடியாது. அப்படி யாராவது சொன்னிச்சுன்னா போய். ஆனா 40 வயசுக்கு கிழச்சுன்னா 3 மாசம் முடி கொட்டிடுல, பூசு வருது, கருப்பு கலர் ஸ்ட்ராங்கா நெட்டா வந்துடும். ஏன்னா அதோட லைஃப் கூடி 3 மாசம் 4 மாசம் 6 மாசம் 8 மாசம் 9 மாசம் மாத்திடும். அப்போ தலைமுடி நெட்டா வந்துடும். இது வந்து பிரிங்கராஜா. இது வந்து ஓகே, இதுவும் தலைமுடிக்குள்ளது. கேள்விப்பட்டிருக்கல பிரிங்கராஜா. ஓகே, இது வந்து சித்திரதா. இஞ்சியோட ஃபேமிலியில வருது. வயத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கா? கேஸ்ட்ரிக், அசிடிட்டி, மலசிக்கல், சாப்பாடு முடிச்சது நெஞ்சு எரிச்சல் வருது. சில ஆளுக்கு டிராவலிங் டைம்ல வாந்தி வருமே. அதுக்கு இனி எதுவும் வேணாம். நீங்க தமிழ்நாடு வந்து சாப்பாடு சேஞ்ச், ஸ்டொமக் அப்செட் வச்சுக்கோ. இதோட மருந்து 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணா 2-3 நிமிஷத்துல கிளியர் ஆயிடும். இனி நமக்கு எந்த பிரச்சனை? வயிறு சுத்தமா இருக்கணும். வயிறு சுத்தமா இருந்தா நமக்கு எந்த வியாதியும் வராது. ஒரு 14 நாள் கண்டினியூஸ் வயிற்றுக்குள்ள எவ்வளவு அசிடிட்டி அடிச்சிருக்கா எல்லாமே வெளியில் போய் உடம்பு டீடாக்சின் ஆயிடும். அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்காது, கேஸ்ட்ரிக் அசிடிட்டி வராது, கேஸ்ட்ரிக் அசிடினா அல்சரும் வராது. இது வந்து சதாவரி. ஓகே, இங்கிலீஷ்ல அஸ்பராகஸ் ரெசிமோஸ் வந்து இதோட சைனிஃப் நேம். ஓகே, லேடிஸோட கைன பிரச்சனத்துக்கு பிசிஓடி, பிசிஓஎஸ், ரெகுலர் பீரியட், ஓவர் பீடிங், வயிற்று டிசாஸ், ஹார்மோன் பாசி. உடனே உங்களுக்கெல்லாம் வயிற்று வலி, இடுப்பு வலி, தலைவலியும் வருதுண்டு. 40 வயசு தாண்டிடுச்சுன்னா இல்ல, நான் 2 டெலிவரிக்கு அப்புறம் தான் கர்ப்பப்பையில சிஸ்ட் வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 6 மந்த் யூஸ் பண்ணிச்சுன்னா லைஃப் லாங் ப்ரொடெக்ஷன் ஆகிடும். கரெக்ட் 21 பீரியட் வந்துடும். வலியெல்லாம் கம்மியாயிடும். யூட்ரஸ் எலாஸ்டிக் ஆகிடும். கல்யாணத்தை அப்புறம் பிரென்சி ஆகிடும். நார்மல் டெலிவரி வந்து அபோர்ஷன் வராது. பிரஸ்ட் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டீங்களே. ஓகே, அதனால நீங்க எப்ப பாத்தீங்கன்னா என்ன இது சதாவரி அதனால நீங்க எப்ப பாத்தீங்கன்னாலும் நார்மல் டெலிவரி தாசி நடக்குது கேரளாவில். இல்லைன்னா கைன பிரச்சனை எப்பவுமே கம்மி கேரளாவில். ஏன்னா இங்க ஒரு பொம்பளை வயசுக்கு வந்துருச்சுன்னா நாங்க ஒரு 1000 மாதிரி மினிமம் ஒரு 6 மாசம் 1 வருஷம் இது வந்து கொடுக்குவோம். அதான் முன்னாடி உள்ள வீடுல எல்லாம் பாத்தீங்கன்னா 10-12 பசங்க இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது பிசிஓடி, ஹார்மோன் இம்பாலன்ஸ், தடியேறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இதனாலதான் வருது. இது வந்து பிரிஞ்சி இலை. ஓகே, மரத்தோட இலை வந்து பிரிஞ்சி இலை, பிரியாணி இலை. மரத்தோட தோல் வந்து பட்டை. அது கூட 2 டைப் இருக்கு. ஒன்னு சாதா பட்டை, கருப்பு கலர் தான், அதோட போர்ஷன். இன்னொன்று சுருள் பட்டை, ப்ரௌன் பட்டை, அது இன்னர் போர்ஷன். அது கொஞ்சம் தாசி ஸ்ட்ராங்கா இருக்கும், சீட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் இது மழை வந்ததுனால கொஞ்சம் காஞ்சு போயிருச்சு. அது வந்து அருதா சொல்லுவோம். ரூட்டா கிராவியன்ஸ் வந்து அதோட சைனிஃப் நேம். ஹிந்தி, கன்னடா, தமிழ் கொஞ்சம் ஆൾക്കാർ நாகதாளி சொல்லுவோம். எதுக்கு நாகதாளி? எந்த ஒரு பாம்பு அதோட அக்கப்பக்கமே போக முடியாது. உருதுவில் ஷத்தாஃப் சொல்லுவோம், உருது அரபியில. ஓகே, பக்கம் போடுது. ஆனா நமக்கு தெரியாது. உங்களுக்கு எங்கேயாவது பிளான் கிடைச்சுன்னா ஒரு இலையை பிச்சு கையில போட்டு நசக்குங்க, இந்த பக்கத்தும் அதோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பிளான். இது சில ஆளுக்கு ஒத்த தலைவலி வரும், இல்ல மைக்ரேன், அதுக்காக பெர்மனன்ட் சொல்யூஷன். அதே மாதிரி சில ஆளுக்கு நைட்டு தூக்கம் வராது, இன்சோமேனியா. இதோட ஒரு 10 ட்ராப் போட்டு உச்சநாளை போட்டு தடவைனா 10 நிமிஷத்துக்குள்ள நல்ல செம்ம தூக்கம் கிடைச்சிடும். இப்போ இந்த ஆயில் எல்லாம் இங்க இருக்குதோ, ஆயில் எல்லாம் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு ஆயில்ஸ் கட்டுவாங்க. ஓகே, ஃப்ரூட்டோட பிஸ்கட்டோட விளம்பரம் எல்லாம் பார்த்துருக்குல்ல, நிறைய புரோட்டீன் கலந்து இருக்கு. அதனால நாங்க பிரம்மி எல்லாம் இதில் தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, இது வந்து மஞ்சள். இந்தியாவில் கிடைக்கிறது மிகப்பெரிய மஞ்சள் வருது மேகாலயா. குர்குமின் கண்டென்ட் அப் டு 12%. ஆனா அது ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இங்க வயநாடு டிஸ்ட்ரிக்ட் குர்குமின் கண்டென்ட் அப் டு 8%. பாக்கி 3% டு 4.5% மேக்ஸிமம். இந்த வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல ஜிஐ டாக், ஜியோகிராபிக் இண்டிகேஷன் டாக் கிடைச்ச 5 ஐட்டம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மிளகு.
இந்தியாவோட நம்பர் 1 குவாலிட்டி மிளகு விளையிறது எங்க ரொம்ப காரமா இருக்கும். ம் அதுக்கு மெடிசனல் பவரும் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் காஃபி டூ ஸ்ட்ராங்கா டேஸ்ட் இருக்கும். கிராம்பு ஏலக்காய் ரொம்ப டேஸ்டான ஸ்மெல்லா இருக்கும். கடைசியில மஞ்சள். இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நீங்க கேட்டுல இதுதான் ஜாதிக்காய். இங்க வாங்க. இதான் நம்ம ஜாதிக்கா. இங்க பாத்துங்க. இந்த பக்கம் வாங்க. கொஞ்சம் பக்கத்துல வாங்க. அங்க ஒரு ஜாதிக்காய் வெடிச்சிருக்கு பார்த்தா. அதுக்கு உள்ள ஒரு சிகப்பு கலர் பூ பாத்திருக்கா, அதுதான் ஜாதிபத்திரி. ஜாதிக்காய் இதுக்குள்ளதான் வருது. ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து மிளகு. ஓகே. இந்த கொடியில பிளாக் பெப்பர் மட்டும் இல்ல நமக்கு கிடைக்கிறது கிரீன் பெப்பர், பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர். 3 ஒண்ணுக்கு ஒரே செடி தான் கிடைக்கும். மீன்ஸ் 3 ஒண்ணுதான். 3க்கும் ப்ரோசிங் வித்தியாசமா இருக்கும். இதுல ஒயிட் பெப்பர் தான் நம்மளோட கண்ணோட பார்வைக்கு பிளட் சர்க்குலேஷன், பிளட் பியூரிஃபிகேஷன், இதயத்துக்கு மாதிரி தரப்பட நல்லது. நம்ம டெய்லி ஒரு 3-4 ஒயிட் பெப்பர் சாப்பிட கூட இதயத்துக்கு பிளாக்கேஜ் எல்லாம் வராது. கிராம்பு நம்ம எப்பவுமே மார்க்கெட்ல வாங்கும் போது மெலிசு கருப்பு கலர் தான் வரும். ஏன்னா அதோட ஓயில் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து அந்த வேஸ்டேஜ் மட்டும் தான் காய வச்சு மார்க்கெட்ல வருது. அதான் ஏலக்காய் மஞ்சள் கலரா வருது. ஜாதிக்காவோட அதோட வெளியே உள்ள ஷெல்லு உடைச்சு வருது. ஓகே. இது வந்து பிரகத்தி. இந்த சுண்டக்காய் இருக்குல்ல, பத்த குழந்தை, அதோட ஃபார்மில வருது. யூரிக் ஆசிடுக்கு, யூரினரி இன்ஃபெக்ஷன், அடிவத்து வலிக்கிறது, இந்த மாதிரி உள்ள பிரச்சனை மருந்து தயார் பண்ணுது. முருங்கா தெரியல, அதோட ஃபார்மில வருது. மலை முருங்கா, அது வைல்டு ஸ்டிக். ஓகே. ஹை பிபி மருந்து தயார் பண்ணுது. இது கொஞ்சம் மெடிசனல் வேல்யூ ஜாஸ்தி இருக்கு. இந்த மரத்தோட பேர் வந்து குமிழு மரம், இல்லைன்னா கும்பிள். இங்கிலீஷ்ல பீச் ட்ரீ, இல்லைன்னா ஒயிட் டீக் சொல்லுவோம். யாரு தாசி குண்டா இருக்கா, தடியா இருக்கா, அவரோட தடி கம்மி பண்றதுக்குள்ள மருந்து தயார் பண்ணுது. எப்பவுமே ஆளு தாசி தடியா இருக்குல்ல, அவர் தாசி சாப்பிட்டனால இல்ல, அவரோட மெட்டபாலிசம் ஜீரண சக்தி கம்மியாகுதான். அதான் ஒல்லை ஆட்கள் எவ்வளவு சாப்பிடுது, தடி ஏற மாட்டான். ஆனா தடி தாசி உள்ள எப்பவும் கொஞ்சம் தான் சாப்பிடும். எவ்வளவு கம்மி சாப்பிட்டாலும் பாதியில மிஞ்சி கொலஸ்ட்ரால் ஃபர்ஸ்ட் வயிற்றுக்கு ஏறிடும், அப்புறம் ஃபுல் உடம்புக்கு ஏறிடும். இந்த மாதிரி உள்ள பிரச்சனைக்கு மருந்து தயார் பண்ணது மினிமம் 4 to 8 கிலோ தூக்கம் 3 மாசம் கம்மியாடும். மினிமம் எவ்வளவு கம்மியாகுதா, ரொம்ப வருஷத்துக்கு ஏறாது. இதோட சேர்ந்து நம்ம உடம்புல எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஃபேட், பெல்லி ஃபேட், கொலஸ்ட்ரால் ஃபுல்லா போடும். தடி தாசி இருந்தா நல்ல வயசுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஆனா கொஞ்சம் வயசாகும் போது ஃபர்ஸ்ட் வருது முட்டு வலி. இதோட மிகப்பெரிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து சவுதி அரேபியா. அங்க 80% தடி ஏறி முட்டு வலி வந்து பெயின் கில்லர் சாப்பிட்டு இருக்கு. இது வந்து சர்வ சுகந்தி கேள்விப்பட்டிருக்கா? ஓல் ஸ்பைசஸ் இல்லைன்னா ஜமைக்கன் பெப்பர் சொல்லுவோம். மீன்ஸ் நம்ம வீட்டுல எவ்வளவு டைப் கரம் மசாலா யூஸ் பண்ணுறது, அதோட டேஸ்ட் ஃபிளவர் எல்லாம் இது ஒரே ஒரு செடியில கிடைச்சிடும். ஓகே. கரம் மசாலையில குருமலை தவிர பாக்கி எல்லாம் நம்ம உடம்புக்கு ஹீட்டா இருக்கும். ஆனால் ஃபுல் பொடிக்கு குளிச்சிருக்கும். கரம் மசாலா போட்டு நம்ம 1 டீஸ்பூன் போடுறது 1/4 டீஸ்பூன் போட்டு போதும். அதே மாதிரி இது ஆன்டி ஆக்சிடென்ட். ஹை பிபிக்கு எல்லாம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். ஸ்மெல் பாருங்க, வாசனை உங்களை தானே பார்க்கணும். எனக்கு தெரியாது. இங்கே அடிக்குது. வருது. கட்டு. இது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் வந்துடும். ஒவ்வொரு எலக்ட்ரிசிட்டி ஒவ்வொரு ஸ்மெல் வந்துடும். வருது. சூப்பரா. ஓகே. சில ஆளுக்கு வெத்தலை, சில ஆளுக்கு எலும்பிச்சாம்பழம், சில ஆளுக்கு பட்டை, சில ஆளுக்கு கிராம்பு, அந்த மாதிரி தான். வெத்தலை தான் வந்துச்சு எனக்கு. எனக்கு வெத்தலை வந்துச்சு. உங்களுக்கு என்ன வந்துச்சு? என்ன வாசனை? இது வந்து சக்கரை கொல்லி, சுகர் கில்லர். டயபெட்டிக்காக மருந்து தயார் பண்ணது. இப்ப இதோட இலைய சாப்பிட்டுன்னா மினிமம் ஒரு 1 ஹவருக்கு நீங்க பாயசம் குடிச்சிடுங்க, மோதக சாப்பிடுங்க, ஜிலேபி சாப்பிடுங்க, ஸ்வீட்னஸே தெரியாது. இப்ப நிறைய பேர் இது சுகருக்கெல்லாம் யூஸ் பண்ணது உண்டு. ஆனா மெயின் இன்கிரீடியன்ட் வந்து இதை இங்க பாருங்க, இதுதான் ஏகநாயகம். இதான் சுகரோட மெயின் மருந்து. இது எங்ககிட்ட ஒரு பேட்டன்ட் மெடிசன் இருக்கு சுகருக்குள்ளது. ஒரு 3 மாசம் 4 மாசம் யூஸ் பண்ண சுகரோட எல்லா மருந்தும் விட்டுக்கலாம். இல்லைன்னா லைஃப் ஃபுல்லா மருந்து சாப்பிட்டு எடுக்கணும். கடைசி இன்சுலின் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி இங்கிலீஷ் மாதிரி சாப்பிடுறதுனா நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இது வந்து செம்மரம், ரெட் சாண்டல். ஓகே. இது அலோவெரா அரைச்சு மூஞ்சி பூசிருச்சுன்னா பிம்பிள்ஸ், பிக்மெண்டேஷன், ரிங்கிள்ஸ், டார்க் சர்க்கிள், டான் எல்லாம் போடும். மூஞ்சி நல்லா பளிச்சன்னு வரும். இது வந்து கேரளாவோட ட்ரெடிஷனல் ஆயில் வந்து தயார் பண்ணது உண்டு. குங்குமாதி தைலம் கேள்விப்பட்டிருக்கா? சாஃப்ரான் ஆயில். மெயின் இன்கிரீடியன்ட் வந்து குங்குமப்பூ. அதான் குங்குமாதி தைலம் பேர் வந்து. இதோட சேர்ந்து லெவண்டர், லோட்டஸ், சாண்டல், ரெட் சாண்டல், ரோஸ், இப்படி 21 இன்கிரீடியன்ட். பிக்மெண்டேஷன், டான், டார்க் சர்க்கிள் பண்ணு 3 வாரத்துல 3 மாசத்துக்குள்ள கிளியர் ஆயிடும். ஓகே. இது வந்து வெட்டிவேர். வெட்டிவேர் இப்ப நம்ம தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது உண்டு. பாடி குளிர்ச்சி ஆகிறதுக்கு, பிளட் பியூரிஃபிகேஷன் நல்லது. அதே மாதிரி தைராய்டுக்கெல்லாம் மருந்து தயார் பண்ணுது. ஓகே. இது வந்து திப்பலி, சுக்கு மிளகு திப்பலி கேள்விப்பட்டிருக்குல்ல?
இங்கிலீஷ்ல லாங் பெப்பர் எல்லாம் பெப்பர் இது ஆல்மோஸ்ட் 90% ஆயுர்வேதிக் மெடிசன் யூஸ் பண்ணுவோம், எஸ்பெஷலி கஃப் கோல்ட் அண்ட் தைராய்டுக்கு. இது என்ன இது கேட்க வேண்டியதானே? இது காஃபி. இது காஃபியா? ஓகே, காஃபி பத்தி சொல்லல. சொல்லலையே. இது வந்து காஃபி. இது கடுகு மணி இருக்குல்ல, அதுல சின்னதா தான் வரும். இவ்வளவு பெருசாவதுக்கு இப்போது 8 ல இருந்து 9 மாசம் ஆச்சு. ஃபுல்லா பாக மாறதுக்கு 10 ல இருந்து 11 மாசம் வேணும். இதுல இருந்து ஜாஸ்தி பெரியாது. அந்த டைம்ல மெரூன் கலர்ல சிவப்பு கலர் வரும். அந்த டைம்ல மணி வேர் வச்சு வெளியில போட்டு காய வைக்கணும். 10 நாள் 15 நாள் காஞ்சிடும். அதுக்கப்புறம் அது தோல் உருவணும். ஒண்ணுக்குள்ள 2 பிரிச்சுக்கும், பாதி ரோஸ்ட் பண்ணி போடப்படணும். எப்ப நம்ம ரோஸ்ட் பண்ணதுண்டா அப்போதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்துடும். இங்க வீட்டுல காஃபி குடிக்கிறதுண்டா? ஆனா காஃபியோட வாங்கி வச்சா கொஞ்சம் நல்ல கட்டியாவதுண்டே. நம்ம நினைக்கிறது காத்து பிடிக்கனால வருது. நான் சிக்கூரி கலந்தா மட்டும் தான் அப்படி வருது. ஒரிஜினல் காபி பவுடர் நீங்க 10 வருஷமா 20 வருஷமா 30 வருஷம் வச்சுலாம் கட்டி ஆக மாட்டேன். இது வந்து ரோபஸ்ட் காஃபி, ഏറ്റവും ஸ்ட்ராங் காஃபி. அதுக்கப்புறம் காஃபி வந்து நேச்சுரல் ஸ்க்ரப். பெட் காஃபி குடிக்க சொல்றதல்ல, எதுக்காக பெட் காஃபி குடிக்க சொல்றது எதுக்கு? கஃபைன் அது இருக்கும். கஃபைன் இருக்காது, நம்ம மெட்டபாலிசம். ஓகே, இந்த கொழுப்பு எல்லாம் போயிடும். கொலஸ்ட்ரால், ஓகே, மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, அமிர்தவள்ளி இம்யூனிட்டி பவர் ஆசியாரத்துக்கு, ஹை பிபிக்கு எல்லாம் யூஸ் பண்ணது, சுகருக்காக மருந்து தயார் பண்ணது, டெங்கு டைம்ல கொரோனா டைம்ல தாசி யூஸ் பண்றது, இம்யூனிட்டி பவர் தாசி ஆகிறதுக்கு. ஓகே, இது வந்து தந்தபாலா சொல்லுவோம். ரைட்டியா டிங்டோரியா சொல்லுவோம். இதோட சைனிக் நேம் வந்து ஸ்கின் டிசீஸ்க்கு, சோரியாசிஸ், எக்ஸிமா, ஒயிட் பேச்சஸ், சேம்பல், பிளாக் பேச்சஸ், ஹீல் கிராக்கிங், டிட்டர்ஜென்ட் அலர்ஜி, அதே மாதிரி சில ஆளுக்கு செயின் போட்டுச்சுன்னா கடைசியில் கருப்பு வருது, பாடியில் இச்சிங், ராஷஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் மருந்து தயார் பண்ணது. எஸ்பெஷலி சோரியாசிஸ், எக்ஸிமா அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். 27 வருஷம் பழைய சோரியாசிஸ் கூட இதோட ஒரே ஒரு போட்டில் கியூர் ஆயிருச்சு. இவனுக்கு சொரிஞ்சிட்டே இருக்கான் சார். அது சொரிச்சுல அது அரிச்சு. ஓகே, இது பார்க்கும் மாதிரி இல்ல, ரொம்ப ஸ்ட்ராங் பிளான். தெரியாம கூட இலைய பூச்சி வாயில போட்டு கடிச்சுனா ஃபுல்லா எரிஞ்சிடும். இதோட சேர்ந்து 10 மிளகு சாப்பிடுனா அதுல தாசி காராயிருச்சு. என்ன மீனஸ் அது எச்சு துப்புனதுக்கு போற கூட பச்சை தண்ணி குடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பிளான். அந்த பிளான் பேர் என்ன சார்? அதுதான் தந்தபாலா. ஓகே, இந்த பர்பிள் கலர் பூ இருக்குல்ல, இது வந்து கேசகாந்தி. கேசகாந்தி சொந்த மார்க்கெட்ல நிறைய ஹேர் ஆயில் வருது. அட்டில் பிளான்ட் இதுதான் கேசகாந்தி. சில ஆள் கூட முடி ஃபுல்லு கீழே கொட்டிருக்கும், அது கூட மறுபடியும் வருது ஹெல்ப் பண்ணுவோம். அதனால நாங்க கேசகாந்தி, பிரிங்கராஜா, நீலாம்பரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் ஹேர் டோனிக் தயார் பண்ணுது. மார்க்கெட் வர ஒன்லி ஹேர் ஆயில். இந்தியோட ரொம்ப பழைய கம்பெனி எங்க கம்பெனி 1849 உருவான கம்பெனி. இப்போ 176 வருஷம் பழைய கம்பெனி. ஓகே, கஸ்தூரி மஞ்சள் தும்பளோட மூஞ்சியில டானு இந்த அன்வான்ட் ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு சின்ன வயசுல யூஸ் பண்ணுச்சுன்னா சீக்கிரமா கூட்டணும். ஏஜ் ஜாஸ்தியா இருந்தா கொஞ்சம் கஷ்டம். அதனால லேடிஸோட நேச்சுரல் ஃபேஸ் பேக் வந்து கஸ்தூரி மஞ்சள், செம்மரம், ரெட் சாண்டல் அண்ட் அலோவேரா ஜெல். இது என்னடா தெரியுமா? இது என்ன தெரியுமா சார்? நீயே பேசுற. இல்ல, அவருக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட், சாப்பிடுவார் வீட்டுல. இது வந்து ஆடத்தோட தெரியுமா? ஆடத்தோட வசிக்க வந்து இதோட சைனிக் நேம். பேரு வந்தது தமிழ் லாங்குவேஜ் இருந்து. அர்த்தம் தெரியுமா? இவங்க தான் தமிழ். என்னது பேரு? ஆடத்தோட. ஆடத்தோட அது அவ்வளவுதான். ஆடு எங்க போயிருச்சுன்னா எல்லா இலையும் கொஞ்சம் கடிச்சுட்டு அது வந்து தொடவே மாட்டேன். அந்த அளவுக்கு கசப்பா இருக்கும். ரெஸ்பிரேட்டரி டிசார்டர், அப்போட கஃபோட பிரச்சனைக்கு, ஆஸ்துமா, அலர்ஜி, ப்ரோங்கடைட்டிஸ், சிஸ்னோபியா, கஃப், கோல்டு, சைனஸ், வீசிங், ஸ்னோரிங், தூங்கும்போ கொரட்டு வருது, காலையில இருந்து தும்மல் ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி பிரச்சனை மருந்து தயார் பண்ணது. அது மாதிரி சிட்டி உள்ள ஆள்காரு இந்த பொல்யூஷன் ஜாஸ்தி இருக்குன்னா அடிக்கடி காய்ச்சல், இருமல், சளி எல்லாம் வரும். மெதுவா இது ஆஸ்துமா, அலர்ஜி, சைனஸ், வீசிங் எல்லாம் மறந்துடும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணீங்க. லங்ஸ்குள்ள சைனஸ்குள்ள எவ்வளவு கஃப் அடிச்சிருக்க, கஃப், டஸ்ட், ஸ்மோக்கு, இந்த ஸ்மோக்கிங் பண்ணதும் வண்டியில இருந்த ஸ்மோக் எல்லாமே கிளீன் பண்ணிடும். இன்ஹேலர் யூஸ் பண்ணவருக்கு கொஞ்ச நாள் முடிஞ்சு அது கூட விட்டுக்கலாம். அந்த மாதிரி இது வந்து ஐயம்பனம். யூபிட்டோரியம் ஐயம்பனம் வந்து இதோட சைனிக் நேம் மூலத்துக்குள்ளது. பைல்ஸ், ஃபிஸ்டுலா, ஃபிஷர், அர்சத் இந்த மாதிரி பிரச்சனை ஹாஸ்பிட்டல் போனால் சர்ஜரி இல்லாமல் எந்த மருந்தும் கிடையாது. சர்ஜரி பண்ணிருக்கு, நான் எவ்வளோ வெளியில் வந்திருக்கு, அவ்வளோ கட் பண்ணிருக்கோம், வேற அங்கே தயாரிப்பா அதெல்லாம் மறுபடியும் வருது. ஆனால் இதோட மருந்து யூஸ் பண்ணியிருந்தா அதை வேற எந்த பிரச்சனை போடும், பிரச்சனை திருப்பி வர மாட்டேன். இதோட சேர்ந்து டைஜஷன் மோஷன் கிளியர் ஆகிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிபேஷன் தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்துக்கும் இருக்குப்பா இங்க மருந்து. இது வந்து வாத கொல்லி. ஓகே, வாதம் தெரியுமா? ஆமவாதம், பிள்ளவாதம்,
இது ஆர்த்தரைஸ் ப்ராப்ளம் ஒருமாருக்கு நடக்கிறது கஷ்டம் ஆகுது, பாரஸ் வந்துட்டு நடக்கிறது கஷ்டம், ஏஜ் ஆகும்போது ஏஜ் வரும்போது ஷிவரிங் வருது, பார்க்கின்சன், இந்த மாதிரி உள்ள பிரச்சனை கேரளாவோட ட்ரெடிஷனல் மசாஜ் ஆயில் தயார் பண்ணுது. ஓகே, கேரளாவோட எந்த மசாஜ் போனாலும் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா அங்க ஆயிரக்கணக்கிന് ரூபாய் செலவு இருக்கு. ஆனா ஒரு வாட்டி நம்ம இது இங்க ஒரு போட்டில் வாங்கிருச்சா 50 ரூபா 60 ஒரு வாட்டி மசாஜ் பண்ணிக்கலாம். ஓகே, மசாஜ் பண்ணிச்சுன்னா நரம்போட வேக்னஸ் எல்லாம் போடும், பிளட் சர்க்குலர் ஜாஸ்தி ஆடு போடும், ஃபுல்லா போடும், ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆகும். உட்கார்ந்து வேலை செய்யறதெல்லாம் வாரத்து ஒரு தடவை யூஸ் பண்ணிச்சு அது ஒரு ஃப்ரோசன் ஷோல்டர் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. ஓடிடணும், கேரளால இருந்து ஓடி போகணும் போகும்போது நீங்க. சரியா, இங்க போய் தேய்ச்சி விட்டுருவோம் எல்லாத்தையும். இது வந்து ஏலக்காய், ஏலக்கப்பம் வருது கீழே இருந்துதான். ஓஹோ, ஓகே ஓகே, பீன்ஸ் மாதிரி அது என்ன ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. இது இப்போ அந்த மாதிரி பாத்துல அந்த இதுக்கு 2 டைப் வேர் இருக்கு. ஒரு வேர் கீழே போடும் தண்ணி எல்லாம் இழுக்கிறதுக்கு, இன்னொன்னு மேல வந்துட்டு இதுக்கு தான் சொல்றது ஏரி ரூட், அதுதான் ஏலக்காய் வருது. ஏலக்காய் எப்பவுமே விலை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லா போட்டு பிச்சு எடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் போய் பார்த்து பாக்கமானது மட்டும் எடுக்கணும். அதெல்லாம் ஏலக்காய். இந்த பக்கம் தான் ஏலக்காய். ஏலக்காய் வந்து கியூனோ ஸ்பைசஸ், மிளகு வந்து கிங்கோ ஸ்பைசஸ். ஆனா மிளகு வந்து குளிர்ச்சியா இருக்கும், ஏலக்காய் வந்து சூடா இருக்கும். இங்க இருக்கு பாருங்க ஜாதி பத்திரி, இது செடி மாதிரியே வருது. இது வந்து நாவல் சாப்பிட்டுதான் பிளட் எல்லாம் ஜாஸ்தி ஆடும், அனிமே மாதிரி உள்ள பிரச்சனைக்கு எல்லாம் நல்லது. ஆனா நாவலோட உள்ள கொட்டையில சுகரோட மருந்து. ஓகே, நான் முன்னாடி சொன்னிருச்சுல ஏகநாயகம், அது மட்டும் சில ஆளுக்கு தெரியாது, பாக்கியெல்லாம் உங்களுக்கு தெரியும். வெந்தயம், மஞ்சள், இப்போ சொன்னிருந்த அமிர்தவள்ளி, இதோட விதை, இதெல்லாம் தான் சுகரோட பாக்கி இன்கிரீடியன்ட். இது வந்து மிளகு இல்லங்க, மிளகு. இங்க பாருங்க மிளகு வேணா பக்கத்துல எடுத்துருங்க. மிளகு. ஓகே, இது வந்து பேஷன் ஃப்ரூட். பேஷன் ஃப்ரூட் சாப்பிடுறதுண்டா? வீட்ல இருக்கு. பேஷன் ஃப்ரூட் சாப்பிட்டுனா பிளட் எல்லாம் ஜாஸ்தியும், பிளேட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடும். இதுக்குள்ள அது சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம். அது உடைச்சுன்னா அதோட மஞ்சள் கலர் தண்ணி மாதிரி இருக்குல்ல, அதோட விதை சேர்த்து கடிச்சு சாப்பிடணும். ஏன்னா விதை நிறைய ஃபைபர் இருக்கு, டைஜஷன் மோஷன் எல்லாம் கிளியர் ஆகிறதுக்கு நல்லது. அதாவது அமலாப்டன் சொன்ன ஒரு கண்டென்ட் இருக்கு, அது இதுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்கு. அதனால சுகர் பேஷண்ட் கொடுக்க தாராளமா சாப்பிடலாம். அதுதான்ப்பா, அந்த பூ தான்ப்பா டீ போட்டு குடிக்கிறாங்க இப்போ. சங்குப்பூ. ஓகே, சங்குப்பூ நம்ம ஹார்மோனல்ல ஸ்டிமுலேட் பண்ணிடும். ஓகே, அப்படியா? அதனால அது டீ காஃபி ஜூஸ்ல எல்லாம் கலந்து வருது, ப்ளூ டீ எல்லாம் வருது இல்ல. ஆனா நாங்க ஃபர்ஸ்ட் சொன்னரிச்சுல பிரம்மி, அதுல கலந்து வச்சுட்டு பசங்களுக்கு எவ்வளவு கொடுக்கறதோ அவ்வளவு நல்லது. அது கடைசியில அங்க அலோவேரா கற்றாழை இருக்கு. கற்றாழை எப்பவுமே உடைச்சு டேரக்டா மூஞ்சில போடக்கூடாது, தலைமுடியில போடக்கூடாது, ஜூஸ் அடிச்சு குடிக்க கூடாது. எப்ப நீங்க உடைச்சு வச்சு பார்த்து மஞ்சள் கலர் தண்ணி வெளியே வரும், அது போய்சன். இதர் பிரச்சனை இதுல ஒரு தெரியுது, அதனால இந்த பூச்சிக்குள்ள வர முடியாது. எப்பவுமே பூச்சி மருந்தடிக்க தேவையே வராது. எங்க கம்பெனி அலோசிசல் பண்ணதுண்டு. ஆனா நாங்க மிஷன் போட்டது 7 வாட்டி போஸ் பண்ணா போய்சன்ல ரிமூவ் பண்ணுது. நீங்க தோல் விட்டுனாலும் தொங்க விட்டுனாலும் தண்ணில் போட்டு 10 வாட்டி கிளீன் பண்ணிச்சுன்னா மினிமம் 40% போய்சன் ரிமூவ் இருக்கும். அதை சில ஆளுக்கு போட்ட உடனே அரிச்சல் வருது. இப்போ உங்க இது சென்னையில எல்லாம் ஜூஸ் அடிச்சு குடிக்கிறது ஜாஸ்தி, கேன்சர் ஆகிற சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இதுல அலோயில் சொன்ன ஒரு கண்டென்ட் இருக்கு, அது டூ ஸ்ட்ராங் பாய்சன். ஆனா ஸ்லோ பாய்சன் நமக்கு தெரியாது. ஓகே, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இதோட ப்ராடக்ட் இன்டேக் பண்ணதெல்லாம் அங்க பேன் பண்ணிருக்காரு. அப்படியே அடிச்சு குடிக்க கூடாது, அதுல மஞ்சள்ல பாய்சன் இருக்கும், அதான் சொல்றாங்க. பார்க்கலாம் இப்போ எத்தனை வாங்குறீங்க. சங்குப்பூ லாஸ்ட்ல அத வச்சிருக்காங்க, சங்குப்பூ. போங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஏதாவது ஒன்று வாங்க. ஆளுகள் எடுத்து இப்படி எல்லாம் பண்ணது உண்டு. அது 99% வேஸ்டா போகுது. சின்ன ஒரு பவுல்ல ஒரு டப்பாவில் கொஞ்சமா ஊற்றி வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம 10 பேர்ல அதில் போட்டு 3-4 வாட்டி எடுத்து நல்லா மசாஜ் பண்ண 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னா நைட்டு அப்ளை பண்ண முடியாது, நல்லா தூக்கம் கூட கிடைச்சிடும். அடுத்த நாளில் ஷிக்காக்காய் பவுடர் இல்லை நம்ம மைல்டு ஷாம்பு ஏதாவது யூஸ் பண்ணோம். எப்பவுமே நம்ம டவ், ஹெட் அண்ட் ஷோல்டர், கிளினிக் பிளஸ், பாண்டேன், ட்ரெஸ்மி, சன்சில், லோரியல், மமத் மாதிரி உள்ள கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய வெரைட்டி இருக்கு, அதெல்லாம் எபோ 8% கெமிக்கல், எல்லாத்துக்குமே கிடையாது, சிலது. ஓகே, இப்போ தலைமுறைக்கு மெயின் பிரச்சனை வருது ஷாம்பு யூஸ் பண்ணதுன்னு. அது மாதிரி மார்க்கெட் நம்ம ஷாம்பு வாங்கும்போது ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் போட்டில் கிடைக்குதா பாருங்க. கெமிக்கல் ஷாம்பு அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் போட்டில் வராது. ஒன்று லைட் அடிச்சுதான் கலர் ஃபேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நல்லா ஷேக் பண்ணுங்க. எவ்வளவு கெமிக்கல் இருக்கு அவ்வளவு நுரை வந்துடும், கெமிக்கல்லையே நுரைய வராது. இதுல எல்லாம் சோடியம் லோர் சல்ஃபேட், அமோனியம் லோர் சல்ஃபேட், பாரபின் இந்த மாதிரி எந்த கெமிக்கலும் இல்லை. இதோட மெயின் கண்டென்ட் வந்து தேங்காய் பால். தேங்காய் பால் கண்டிஷனாக இருக்குன்னா கண்டிஷனர் யூஸ் பண்ண தேவையில்லை.
இது ஓல்ட் டைப் தலைமுடிக்கு நல்ல எஸ்பெஷலி சில்கி ஹேருக்கு. இது வந்து செம்பருத்தி எப்பவுமே ஆயிலி ஸ்கல்ப்புக்கு தான் நல்லது. ஓகே, அதே மாதிரி இது டெய்லி யூஸ் பண்ண தேவையில்லை. வாரத்துக்கு 3 டைம்ல ஆல்டர்னேட் டேஸ். 4 வாரத்துக்குள்ள தாசி கீழே போட்டு தந்துடும். 4 வாரத்துக்கு பிறகு பொடுகை இருக்காது. பொடுகு வருது ட்ரை ஸ்கின். இன்னும் 2-3 வாரமா ட்ரீட்மெண்ட் பண்ண புதுசு வருது எல்லாம் கருப்புக்கெல்லாம் ஸ்ட்ராங்கா வந்துடும். இது பாருங்க 176 வருஷம் பழைய கம்பெனி, ISO சர்டிஃபைடு, பேட்டன்ட். அதுக்கப்புறம் சுகருக்குள்ளது இது 100% ஆயுர்வேதிக் பேட்டன்ட் மெடிசன். இந்த மாதிரி ஒரு 3 போட்டு 4 போட்டு சுகரோட எல்லாம் மாதிரி நிற்பாடலாம். ஏன்னா இது பாங்க்ரஸ் லெவல்ல ஓட்டிடும். பாக்கி எல்லாம் மருந்தும் வெளியிருந்து போடுக்க எவ்வளோ இன்சுலின் கம்மி அந்த அளவுக்கு டேப்லெட் கொடுக்குறாரு. அது அப்படியே ஏறிட்டே இருக்கு. ஒரு டேப்லெட் 2 விட்டு 3, அதுக்கப்புறம் அதை விட்டு இன்சுலின் இன்ஜெக்ஷன். ஆனால் இது 3 மாசம் 4 மாசத்துக்குள்ள பாங்க்ரஸ் லெவலில் ஓட்டிடும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மருந்து எடுக்க தேவையில்லை, இந்த மருந்து எடுக்க தேவையில்லை, எல்லாம் விட்டுக்கலாம் ரொம்ப வருஷத்துக்காக. இப்படி பிடிச்சிருங்க, இன்ஹேல் பண்ணுங்க. எவ்வளோ தலைவலி இருக்கா, ஒத்த தலைவலி இருக்கா, நோஸ் ப்ளோக் இருக்கா, தும்மல் இருக்கா, சைனஸ் இருக்கா, வித்தின் செகண்ட் நல்லா இருக்கு. நம்ம எப்பவுமே விக்ஸ், வேப்பரப்பு, அமிர்தாஞ்சன், ஜெண்டுபம், ஆக்சுவலா எல்லாம் இன்ஹேல் பண்ணக்கூடாது. ஏன்னோட வாக்ஸ் உள்ள பிறந்த உள்ள ஜாமாயிடும், வெளியில வராது. சைனா அமெரிக்கால பான் பண்ணிருக்காரு. அவர் சொல்றதே ஸ்லோ பாய்சன். இது பியூர் பெப்பர்மெண்ட் எடிபிள். தலைவலி வந்துருச்சுன்னா 2 சைடுல போட்டு மசாஜ் பண்ணுங்க. சைனஸ் இருந்தா இங்க போட்டுருங்க. தொண்டை வலி வந்து இங்க போட்டு 4-5 வாட்டி இழுத்துனா போதும். மின்தோல் மாதிரி இருக்கு. மின்தோல் அதெல்லாம் கெமிக்கல் இருக்கு. இது பியூர் பெப்பர்மெண்ட். கரெக்ட். எடிபிள். உள்ள போட்டு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேது பிடிக்கணுமா, இப்படி பிடிச்சிருங்க. ஒரு கோட்டை எடுத்து தடவினா நனைஞ்சிடும். சுடு தண்ணி போட்டு வேது கூட பிடிக்கலாம். இதெல்லாம் நீங்க ஒரு வீட்டுல வச்சுனா ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கெல்லாம் வந்துடும். எக்ஸ்பயர் ஆகாது, வேப்பரைஸ் ஆகாது. டிராவலிங் டைம்ல, டிரைவிங் டைம்ல, நான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து வேலை செஞ்சு டைம் ரிலாக்ஸேஷனுக்காக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இது கம்மி ஆகும்போது மறுபடியும் தடவி யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்படி வானா கொஞ்சம் வரல, ஒரு வாட்டி தான் வந்துச்சு. அது எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இல்ல 2வது வாட்டி தேய்ச்சா வரல. 2வது வாட்டி அவ்வளவுதான். நிறைய பேர் கொடுத்துட்டீங்க, காட்டிட்டீங்க. அது எங்க இருக்கு? அது இது சாம்பிள் போட்டல கை காமிங்க. இது சில ஆபீஸ்ல தான் வந்துருச்சுன்னா இது 10, 15, 20 எடுத்து போறது gift கொடுக்கிறதுக்காக. ஏன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலீஸ்க்கு பாருங்க அடியே பாருங்க. அதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. இங்க பாருங்க, இங்க வேணுமா? அது நல்லா இருக்கு, வாங்கிக்கோங்க. போட வச்ச பண்ற மாதிரி கேரளால மண்பில அதான் சொல்றாரு. ஆபீஸ்ல எல்லாம் இது செம்ம இருக்குல்ல. அதுக்கு தான் இது எவ்வளவு பிரைஸ்? 290. அது இது வேணா தண்ணியை போட்டு பெரிய போட்டுல கொடுக்கலாம். ஆனா இந்த மாதிரி எஃபெக்ட் வராது. அது எப்படி கொடுக்கும்? நாங்க வாங்க மாட்டோமே. இந்த சர்க்கரை இருக்குல்ல, சர்க்கரை வந்து 30 டைம் ஸ்ட்ராங். ஆனா சுகர் 0, கலர் 0. சுகர் வித் டாப்லெட் மார்க்கெட்ல வருதுண்டல்ல, அது இதுல தயார் பண்ணது. ஆனா கெமிக்கல் சேர்த்து ப்ளீச் பண்ணது, வைட்னிங் பண்ணது தான் நமக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. அதுக்கு பதிலா இது ஒரு பிஞ்சு போட்டுனா போதும். இல்ல இதுதான். அது கிச்சன், ஆப்பிள் கிச்சன். நல்லா இருக்கே. இதெல்லாம் பார்க்க மாதிரி எவ்வளோ பெருது 68 ல செலவு. இந்த பைரத்தில் இல்லை, அதுக்கப்புறம் மட்டும் ஸோ இங்கே வந்ததுக்கு ஒரு நல்ல ஒரு லாக் எடுத்தாச்சு. ஸோ இங்கே ஸ்பைசஸ் இதெல்லாமே ப்ளஸ்ஸு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், நிறைய திங்ஸ் வாங்கினோம். ஒரு 3000 ரூபாய் கிட்ட பில்லு போட்டாச்சு. எண்ணெய், தைலம், ஜைதுக்கு கொஞ்சம் பசி வர பவுடர், அது எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேபிஸ் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. நான் இந்த பேபிஸை தான் பார்த்தேன், ஆனால் இந்த பேபிஸ் எங்கே தான் பார்க்குறேன். இந்தாங்க. என்ன ஆட்டம், 3000 ரூபாய் செலவு பண்ணிட்டு 2500 ரூபாவா? 3000 ரூபான்னு சொன்னேன். டிக்கெட்ஸும் சேர்த்து 3000 ரூபாய். இங்கே வந்தாச்சு. இந்த ஸ்பின் எல்லாம் இருக்கே பின்னாடி, அதெல்லாம் குளுக்குனா ஏதாவது கிஃப்ட் ஏதாவது
குளுக்கிறதுக்கு 2000. இது என்ன கிச்சனா? கிச்சனா இது? ஓ, ஆப்பிள் கிச்சன். இது வந்து பாத்ரூம். வாட்டர்மெலன் பாத்ரூம். நல்லா பண்ணியிருக்காங்க. ஆ, டால்ஃபின். இந்த செடி பாருப்பா எவ்வளவு பெருசா இருக்கு. இதானே இரு நிக்குது. ராபிட். ஏ குட்டி ராபிட். ஏய் வாப்பா. ஆ, வரல. இங்கதான் சந்தோஷம் என்ன சந்தோஷம்? சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம். எக்ஸாம் போகும்போது மட்டும் துக்கமா இருக்கும். ஸ்கூல் போனோம் ராஜா. சரி ராஜா வீட்டுக்கு போனோம். மேமுக்கு போட்டு காமிச்சா தெரியும். சந்தோஷம், சந்தோஷம் சந்தோஷமா, ஜலதோஷமா,